நம்ம இட்டாச்சி யூஸ் பண்ற டாப் 5 பவர்ஃபுல்லான ஜுட்ஸோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப நாளா வீடியோ ஏன் போடலன்னு வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் 5ல இருக்கிறது அமத்தராசு. இது ஒரு பிளாக் ஃப்ளேம். எந்த ஒரு பொருள் மேல பட்டாலுமே அது சாம்பல் ஆகிற வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஜுட்ஸோவை இட்டாச்சி நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா இதோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த பொருள் மேல இந்த அமத்தராசுவை போடணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருளை கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். அதனால இந்த ஜுட்ஸுக்கு 5th பிளேஸே கொடுத்திருக்கோம். அடுத்த நம்பர் 4ல இருக்கிறது நம்ம இட்டாச்சி யூஸ் பண்ணக்கூடிய சுக்கியோமி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்ஃபைனைட் சுக்கியோமி கிடையாது, வெறும் சுக்கியோமி தான். அந்த பவருமே நம்ம அமத்தராசு மாதிரி இட்டாச்சியோட சரிங்கன்னு இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஜுட்ஸோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா ரியல் வேல்ட்ல வெறும் 3 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா சுக்கியோமி வேல்ட்ல இட்டாச்சி 3 வருஷம் போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பாப்ல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஜுட்ஸோ. ஆனா இதோட டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, பர்ஃபெக்ட் சக்ரா கண்ட்ரோல் இருக்கவங்க மேல இந்த ஜுட்ஸோ ஒர்க் ஆகாது. இந்த ஜுட்ஸோ போட்டு நமக்கு அகாசியே பொட்டலங்கட்டி அனுப்பி விட்டுருப்பாரு நம்ம இட்டாச்சி. அடுத்த நம்பர் 3ல இருக்கிறது கோட்டோ அமட்சுகாமி. இது எப்பேற்பட்ட ஜுட்ஸோனா எவ்வளவு ரேஞ்சில் இருந்தாலும் ஒருத்த மேல கென்ஜுட்ஸு போடணும்னு நினைச்சா இந்த ஜுட்ஸோ யூஸ் பண்ணி அசால்ட்டா போட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஜுட்ஸோல மாட்டினவனுங்க கென்ஜுட்ஸோல தான் இருக்குன்றதே தெரியாமலே சுத்திட்டு இருப்பானுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஜுட்ஸு தான் இந்த கோட்டோ அமட்சுகாமி. இந்த ஜுட்ஸுவை நம்ம சிசுயோட செரிங்கனை வச்சு தான் நம்ம இட்டாச்சி போட்டுட்டு இருப்பாரு. இதோட டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு தடவை இந்த ஜுட்ஸுவை போட்டுட்டா கிட்டத்தட்ட 10 வருஷம் டைம் எடுத்துக்கு அது கூல் டவுன் ஆகிறதுக்கு. அடுத்த நம்பர் 2ல இருக்கிறது இசனாமி. இந்த ஜுட்ஸு நம்ம இசனாக்கியோட பர்ஃபெக்ட்டான கவுண்டர். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, இந்த இசனாக்கியை யார் மேல யூஸ் பண்றோமோ அவங்க இதாண்டா முடிவுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்குமே அந்த இசனாமி வந்து அவங்கள லூப்புக்குள்ளேயே சுத்த விட்டுக்கிட்டு இருக்கும். இசனாமியை பிரேக் பண்றதுக்கான ஒரே வழி அவங்களோட ஃபேட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும் தான். இது என்னதான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாலும் இதுக்குமே ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. அது என்னன்னா, இந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்ணு பர்மனண்டா பிளைண்ட் ஆகி போயிடும். நம்பர் 1ல இருக்கிறது நம்ம இட்டாச்சி யூஸ் பண்ணக்கூடிய சுசானோ தான். இட்டாச்சியோட சுசானோல டோட்சுகா பிளேடும் யாட்டா மிரரும் இருக்கும். யாட்டா மிரர் எப்பேற்பட்ட அட்டாக் வந்தாலும் அதை ரிப்பீட் பண்ணி விடும். டோட்சுகா பிளேடு எவனா இருந்தாலும் அவனை ஒரு கென்ஜுட்ஸு வேர்ல்டுக்குள்ள சீல் பண்ணி வச்சிரும். அப்பேற்பட்ட பவர் தான் நம்ம இட்டாச்சியோட சுசானோ கிட்ட இருக்கு. அதெல்லாம் சரி, 1.5 மாசம் ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைனல் இயர்ங்கறனால பிளேஸ்மெண்ட்ஸ் செமஸ்டர் எக்ஸாம்னு ரொம்பவே அதிகமாயிருச்சு. இப்பதான் அந்த செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கு. சோ இனிமே தொடர்ந்து நம்ம வீடியோ வரும். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.